அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அவர் சேனல் தீன் ரிமைண்டர் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். துவா பண்ணுங்கள். நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சபர் வச்சா அல்லாஹ் என்ன தருவான் அப்படிங்கிற தலைப்பில் போன வீடியோவில் பார்ட் 1 பார்த்தோம். இப்போது பார்ட் 2. சிறந்த பதில் கிடைக்கும். யார் அல்லாஹ்வுக்காக எதையெல்லாம் விட்டுடுறாங்களோ, அதாவது பொறுமையோடு எதெல்லாம் விட்டுறாங்களோ அதற்கு பதிலாக அதை விட சிறந்த ஒன்று நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக கிடைக்க போகிறது அல்லாஹுடைய நேசம். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான் அப்படின்ட்டு அல் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 153வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். மறுமையில் ஸ்வர்க்கம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் கடும் சோதனைகளை சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு மறுமையில் என்ன கிடைக்கிது? ஸ்வர்க்கத்துடைய ஒரு நிமிடம் கூட உலக துன்பங்களை மறைக்க செய்யுது. அடுத்ததாக கிடைக்க போகிறது மன்னிப்பு மற்றும் அருள் கிடைக்கிது. துன்பங்களை சகிச்சுக்கிட்டு யாரெல்லாம் சபர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அருளும் நிச்சயம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நேர்வழியும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததான் இதை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சபர் செய்கிறவங்க இம்மையில் நிம்மதியையும் மறுமையில் உயர்ந்த ஸ்வர்க்கத்தையும் பெறுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி மார்க்க அறிவுள்ள விஷயங்களையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தீன் ரிமைண்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.